ஸ்லோகம் சீதாபதியான ராமனை வணங்கும் ஸ்லோகம். நாம் வணங்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். ராமனை வணங்குவோமா? அல்ல, சீதாராமனைத்தான் வணங்குகிறோம். ராமன்னு சொல்லுவதை விட ஸ்ரீராமன் என்பது தனிச்சிறப்பு. சீதையோட கூடின ராமனின் மகாத்மியம், பெருமை சொல்லொணாது, வார்த்தைக்கும் மனத்துக்கும் எட்டாது. சனகனுடைய செல்வக் கொழுந்தான சீதை ராமனை திருமணம் புரிந்தாள். பாலகாண்டத்தின் இறுதியில் அவர்களுக்கு கடிமணம் முடிந்து அயோத்திக்கு திரும்பினார்கள் என்று பார்த்தோம். தற்போது நாம் அயோத்தியா காண்டத்தின் 16வது சர்க்கத்தில் உள்ளோம். இதுவரை சீதையை பற்றின பிரஸ்தாவம் இல்லை. இனிமேல் முழுவதும் சீதையை பற்றித்தான். சீதையில்லாமல் ராமனுக்கே தேற்றம். ஒளியினால் தான் மாணிக்கத்துக்கு வைபவம், மணத்தால் தான் மலருக்கு ஏற்றம். அதே போல சீதையாலேயே ராமனுக்கு வைபவம். மகாலட்சுமியே சீதையாக அவதரித்தாள். நித்தேவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி என்று விஷ்ணு புராணத்தில் பராசரரின் ஸ்லோகம். மகாலட்சுமி தனிச்சிறப்பு வாய்ந்தவள், பெருமானுக்கே பெருமையூட்டுபவள். நமக்கும் பெருமானுக்கும் இடையில் பாலமாக இருந்து நம்மை கடாட்சித்து அருள் புரிந்து, அவனையும் கடாட்சித்து அன்பை பொழிந்து, இருவரையும் ஒருத்தருக்கொருத்தர் ஆக்கி கொடுக்கிறாள். அதற்குத்தான் பிராட்டி எப்போதும் கூடவே வந்து பிறக்கிறாள். பெருமானுடைய எந்த நிலையிலும் பிராட்டி அவனை பிரிவதில்லை. மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கும் வேணும், பெருமானுக்கும் வேணும். நமக்கு வேணும் பாபங்களை தவிர்த்து அருள் புரிய, அவனுக்கு வேணும் கோபத்தை தவிர்த்து அருள் புரிய. நம்முடைய பாபங்கள் தொலையவும் மகாலட்சுமி கடாட்சம். பெருமானுடைய கோபம் போவதற்கும் அவளுடைய அன்பான பார்வை கடாட்சம். இப்படி இடையில் இருந்து கொண்டு லக்ஷ்மி தேவி செய்யும் தொண்டுதான் என்னே. அவள்தானே தற்போது சீதையாக அவதரித்துள்ளாள். சீதா கடாட்சம், ருக்மிணி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், இது ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். வெள்ளிக்கிழமை வாயிலில் விடியலில் வாசலை தெளித்து மெழுகி கோலமிடுகிறோம். மங்கள விளக்கு ஏற்றுகிறோம். மஞ்சள் பூசிக்கொள்ளுகிறோம். குங்குமம் இழிசிக்கொள்ளுகிறோம். பெருமாள் சன்னிதானத்தில் விளக்கேற்றுகிறோம். பூஜை செய்கிறோம். பிராட்டி சன்னிதானத்துக்கு போய் வணங்குகிறோம். அவளை பற்றின அஷ்டோத்தரங்களை சொல்லுகிறோம். இத்தனையும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவை. ஆகவே இதோ சீதை மறுபடியும் அறிமுகப்படுத்தப்படுகிறாள். அயோத்தியா காண்டத்தில் ராமன் சீதையினிடத்திலே விடை பெற்று கொண்டு தன் கழுத்து மாலை, தோள் மாலை எடுத்து சீதையின் திருக்கழுத்தில் சாத்திவிட்டு, இதோ போய்விட்டு வருகிறேன், ஜாகிரதையாக இரு, நினைவாக இந்த மாலையோடே இரு என்று சொல்லி விடை பெறுகிறார். சீதாதேவியும் ராமனுக்கு பல்லாண்டு பாடி அனுப்பி வைக்கிறாள். ரொம்ப ஆச்சரியமான கடாட்சம். இந்த ஸ்லோகத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பன்னி பன்னி பல உரை எழுதியுள்ளார்கள். அத்தனை நெருக்கம் சீதைக்கு. இன்றைய ராமனின் அருளமுதம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் இன்றைய நிகழ்ச்சியின் முடிவில் லக்ஷ்மி கடாட்சத்தை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட இருக்கிறேன். தயாராக காத்திருங்கள். இல்லந்தோறும் லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும். வேண்டி காத்திருங்கள். தற்போது ஸ்லோகத்தை தொடருவோம். அதேபோல் கோவை மண்டலத்தில் கொங்கு நாட்டில் இடிகரை கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தநாயக்கன் பாளையம், அங்கிருக்கும் சீதாராமர்களை தரிசித்துக் கொள்ளுவோம். ஆச்சரியமான திருக்கோலம். நின்ன திருக்கோலத்தில் ராமன் உள்ளார். ஒரு திருக்கையில் வில்லை பற்றியிருக்கிறார். ஆச்சரியம், வலது திருக்கையில் அம்பில்லை. அம்பு தன்னுடைய அம்புராத்தூணிக்கு சென்று விட்டது போலும். ராமனை சேவித்துக் கொண்டோம். மற்றொரு புறத்தில் லக்ஷ்மணனும் அதே திருக்கோலத்தில் எழுந்துருள் இருக்கிறார். வில்லுண்டு அம்பை பின்புறத்தில் தூணியில் வைத்திருக்கிறார்கள் போலும். மற்றொரு புறத்தில் சீதாதேவி தன்னுடைய ஓர் கையில் பத்மம், லீலா பத்மம், விளையாட்டு தாமரை, விளையாட்டு தாமரையை பற்றி கொண்டு ராமனை பார்வையாக
தன்னுடைய கட்டாட்சத்தை வீக்ஷணத்தை ராமன் பேரிலே செலுத்தி ஓர்புறம் ஆஞ்சநேய சுவாமி சீதா கட்டாட்சத்தை பெறுகிறார், மற்றொரு கண்ணாலே பெருமான் கட்டாட்சத்தை பெறுகிறார். இதோ ஆஞ்சநேயரை சேவிக்கிறோம். குந்தியிட்டு அமர்ந்திருக்கிறார். ஓர் திருவடியை மடித்து மற்றொரு திருவடியை குந்தியிட்டு எழுந்திருக்கும் திருக்கோலத்தில் உள்ளார். தன்னுடைய உயர்ந்த கதையை கீழே வைத்துள்ளார். ஆஞ்சநேயரை சேவித்தோம். அவர் அருள் கிட்டினால் ராமபக்தி கிட்டும். அவரிடத்தில் தான் சீதைக்கு எத்தனை அருள். இதே சீதை தன் கட்டாட்சத்தால் ஆஞ்சநேயருக்கு தன் கழுத்தில் இருக்கும் முத்துமாலையை கொடுத்தாள். அதனாலே ஆஞ்சநேயருக்கு பெருமை. யஸ்யதுஷ்டாசி பாமினி பிரதேகி சுபகேஹாரம் என்று இறுதியாய் ராமன் பட்டாபிஷேகம் நடக்கும்போது சீதாதேவியினுடைய கட்டாட்சம் அனுமனுக்கு கிட்டி அதை முத்துமாலையாகவும் பெற்றார். இவர்கள் அனைவரும் ராம பரிவாரத்தை சேவித்து கொண்டோம். 60 ஆண்டுகள் தெலுங்கு ராமாயண பாராயணம் பண்ணியே சீதா கல்யாணம் நடந்தே இந்த திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. என்னே சிறப்பு! சீதா கல்யாணத்துக்கு லக்ஷ்மி கட்டாட்சத்துக்குத்தான் இந்த கோயிலோட எத்தனை தொடர்பு. சேவித்து கொண்டோம். தற்போது அழகான ஸ்லோகம். அயோத்தியா காண்டம் 16வது சர்க்கத்தில் பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணம். அழகிய கண் படைத்தவளான சீதை ராமனை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறாள். நமக்கும் பெருமானுடைய கட்டாட்சம் வேணும், அதற்கு சீதா கட்டாட்சம் வேணும், அவனுக்கே அவள் கட்டாட்சம் வேணும். இல்லைன்னா அவர் கோபத்தில் கொந்தளிக்கிறார். பிராட்டி கண்குளிரப் பார்த்தால் கோபம் குறைந்து பெருமான் நம்மை காக்கிறான். பதியான ராமனாலே சம்மானம் பண்ணப்பட்ட, அப்படின்னா மாலையிடப்பட்ட சீதை பர்த்தாவையே பார்த்து கொண்டு ஆத்வாரம் அனுபவ்ராஜ வாசல் வரைக்கும் கூட வந்தாள். மங்களான் அபிதத்யுஷி, அனைத்து மங்களங்களும் உனக்கு உண்டாகட்டும் என்று ராமனுக்கு கூறுகிறாள். நமக்கு தோணும், சீதை மங்களம் பண்ணுகிறாளே அப்படின்னால் ராமனுக்கு ஆபத்தானா? ஒரு ஆபத்தல்ல. இந்த ஆபத்தெல்லாம் ஒரு ஆபத்தா? காட்டுக்கு சென்றார், சீதை தொலைத்தார்ங்கிறதெல்லாம் ராவண வதத்துக்காக ராமன் செய்தவர்களே தவிர ஓர் ஆபத்தும் பெருமானுக்கு கிடையாது. பின்ன எதற்கு மங்களாசாசனம்? அவன் திருமேனிக்கு ஒண்ணு வராது இருக்கணுமே. என்ன அழகு, என்ன மென்மை, என்ன நேர்மை, என்ன தீக்ஷ்ணம், என்ன எடுத்த செயலில் உறுதியான தன்மை. இதற்குத்தான் மங்களம். ராஜ்யம் த்விஜாபிதிர்ஜுஷ்டம் ராஜசூயாபிஷேச்சனம் கர்த்துமர்ஹசி தே ராஜா வாசவசேவ லோககிருத்து. என்றும் உனக்கு தயரதன் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டும் இன்று என்று மட்டும் அவள் சொல்லவில்லை. என்றும் என்னைக்கா இருந்தாலும் ராமன் தான் அரசன். நாம நினைக்கிறோம் இப்ப முடிசூட்டு விழா நடக்காதபடியால் என்ன ஆயிற்றோனுட்டு. இதெல்லாம் ராமனின் வாழ்க்கையில் ஒரு குறையே கிடையாது. மக்களின் மனத்தில் அவர்தான் வீற்றிருக்கிறார், எப்போதும் சக்கரவர்த்தி. ஆகவே பூர்வாம் திசாம் வஜ்ரதரஹ தட்சிணாம் பாத்துத்தே யமஹ. உன்னை வடக்கு திசையிலே வஜ்ராயுதத்தை தரித்த இந்திரன் காப்பாற்றட்டும், தெற்கு திசையிலே யமதர்மராஜன் காப்பாற்றட்டும். வருணன் பশ্চিமாம் ஆஷாம் தனேஷஸ்து உத்தராம் திசம். உத்தர திக்கு வடக்கு திக்கு. கிழக்கிலே இந்திரன் காக்கட்டும், தெற்கிலே யமன் காக்கட்டும், வருணன் மேற்கே ரட்சிக்கட்டும், குபேரன் வடக்கே ரட்சிக்கட்டும். அத சீதாமனுஜாப்பிய கிருத கௌதுக மங்கள நிச்சக்ராம சுமந்திரேண சஹராமோ நிவேசனாத். தன்னுடைய அந்தப்புறத்திலிருந்து ராமன் வெளியே புறப்படுகிறார். சுமந்திரனை கூட அழைத்து கொண்டு புறப்படுகிறார். பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்ஹாகிரி குஹாசய லக்ஷ்மணம் துவாரி சோபஷ்யத் பிரஹ்வாஞ்சலிபுடம் ஸ்திதம். வாயிலில் கூப்பிய கைகளோட இறக்குவனுப்பதைக் கண்டார். வாசல்லேருந்து ராமன் வெளியில வராரோ இல்லையோ, நம்பெருமாள் திருவரங்கத்தில் புறப்பாடு கண்டொருளி வெளியே வரும்போது எப்படி இருக்கும்? ஸ்ரீரங்கத்துக்கே நடை அழகு. 5 கதிகளோட பெருமாள் புறப்படுகிறார். முதலில் சிம்ஹகதி. ஒரு குகையிலிருந்து வேகத்தோட கோபத்தோட பெருமிதத்தோட சிங்கம் புறப்படுகிறதோ இல்லையோ, அதான் சிம்ஹகதி. குகையிலேருந்து வெளியில வரும். வடபுறமும் இடபுறமும் திரும்பி திரும்பி பார்க்கும். அப்புறம்தான் மேல வீர நடை போட்டு போகும். அதே போலத்தான் ராமன் புறப்படுவனாம். பர்வதாதிவ நிஷ்கிரம்ய, பர்வதத்தின் குகையிலிருந்து வெளியேறி சிம்ஹம் நடக்குமா போலே ராமன் வந்தான். இலக்குவன் கைகூப்பி கொண்டு ராமனுக்கு குடையையும் சாமரத்தையும் பற்றினான். நிகேதான் நிர்ஜயௌ ஸ்ரீமான் மகாபராதிவ சந்திரமாக சித்திரசாமர பாணிச்சு லக்ஷ்மணோ ராகவானுஜா. ராமனின் தம்பி லக்குவன் ஒரு கையால் வெண்ஹொற்ற கொடை, ஒரு கையால் வெண் சாமரம் ஆகியவற்றை ஏந்தினான். மூடிக்கொண்டிருக்கும் சந்திரன் மேகமூட்டத்தில். அந்த மூட்டத்தை விலக்கி கொண்டு சந்திரன் வெளியே புறப்பட்டால் காண கண்கோடி வேண்டும். அதே போல
பவனம் அந்தப்புறத்திலிருந்து ராமன் வெளியேறினான். ராமச்சந்திரன் அல்லவா, காண கண்கோடி வேண்டும். அனுஜக்முஸ்ததா ராமம் சதசோத சஹசிரசா அக்ரதாஸ்ய சன்னத்தா சந்தனாகுரு பூஷிதாக. வாயிலில் வந்தார்கள். உயர்ந்த தேர் நிறுத்தப்பட்டிருந்தது. அதில் ஏறினார்கள். சுமந்திரன், ராமன், பின்னால் குடைபெடுக்கும் இலக்குவன். வாயிலில் வீதியார ராமன் தேரூர்ந்து போகிறான். மக்கள் அத்தனை பேரும் பாறையூரும் பெருமான். இப்பாராளும் பகவானே பல்லாண்டு பாடுகிறார்கள். ஏஷஸ்ரீயம் கச்சதி ராகவோத்ய ராஜப்பிரசாதாத் விபுலாம் கமிஷ்யன் ஏ தேவயம் சர்வசமிருத்த காமாக ஏஷாமயன்னோ பவிதா பிரசாஸ்தா. இவன்தான் நமக்கு அரசன். இவர் நமக்கு அனைத்து நன்மைகளும் செய்ய போகிறார். இப்படிப்பட்ட அரசனை பெற்றோமே என்ன ஆனந்தமாக பல்லாண்டு பாடினார்கள். கரேணு மாதங்க ரதாஸ்வசங்குலம் மகாஜனௌகைஹி பரிபூர்ண சத்வரம் பிரபூதரத்னம் பகுபுண்ணிய சஞ்சயம் ததர்ஷ ராமஹ விமலம் மகாபதம். நீண்ட ராஜவீதியில் ராமனின் தேர் போயித்து. ஆங்காங்கிருப்பவர்கள் ராமா வாழி, நின் திருவடிகளே வாழி, கொற்றவா வாழி, நீ எப்போதும் அரசனாக இருப்பாய். ராமனுடைய தேர் தாண்டி போகிறது. போக போக தயரசனுடைய அரண்மனைக்கு முன்னால் சென்று விட்டது. மக்கள் வைத்த கண் வாங்காமல் ராமனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொழும் அத்திசை உற்று நோக்கியேன்னு போஷனம். நம்மாழ்வார் எப்படி திருத்தொலைவில்லிமங்கலத்து பெருமானை அவன் சென்ற திசையையே உற்று நோக்கி இருப்பாரோ, மக்களும் ராமன் உள்ளே போகட்டும், அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெறட்டும், திரும்ப வந்து முடிசூட்டு விழாவை நடத்தி கொண்டு நாம் அனைவருக்கு நன்மை செய்யட்டும். மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். உனக்கு மங்களம் உண்டாகுக, நன்மை உண்டாகுக என்று மக்கள் பல்லாண்டு பாடி கொண்டிருந்தார்கள். மக்கள் அனைவரும் ராமனை நோக்கி இருக்க, நாம் அனைவரும் மக்களை நோக்கி இருக்கிறோம். இனி ராமன் வெளியே புறப்பட போகிறார். சந்திரனை போல் பிரகாசிக்கப் போகிறார். காத்திருப்போம்.